Okay students, welcome to our CBT class. So நம்ம இன்னைக்கு வந்து CBT classல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? So யூனிட் 4 ஓட டைட்டில் என்னன்னு பார்த்தா அப்படினா application development using ADO.NET. So அதல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படினா ADO.NET ஆர்க்கிடெக்சர் பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். So ADO.NET அப்படின்றது ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிக்கலாம். டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை நம்ம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ADO.NET அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம இது system.data அப்படின்ற நேம் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து .NET Framework Data Providers, இன்னொன்று வந்து டேட்டா செட். ஓகேவா? ஸோ .NET Framework Data Provider அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து டேட்டாபேஸில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அதாவது அடிஷன் டெலிஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கணும், அதெல்லாம் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த .NET Data Providers அப்படின்றது. இதே டேட்டா செட் அப்படின்றது என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா டேட்டா செட் அப்படின்றது நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டா என்ன செஞ்சுருக்கோம் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த டேட்டா செட்லேருந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 2 காம்போனன்ட்ஸோட யூஸு. ஒரு டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். டேட்டா ப்ரொவைடருக்கு தனி ஒரு பார்ட் இருக்குது, டேட்டா செட் தனியாக இருக்குது. சரியா? ஸோ டேட்டா ப்ரொவைடரில் பார்த்தோன்னா கனெக்ஷன், கமாண்ட், டேட்டா அடாப்டர், டேட்டா ரீடர்னு சொல்லி 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். டேட்டா செட் வந்து டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? ஸோ கனெக்ஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்றத கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ப்ரொவைடர்ஸ் என்னென்ன டைப் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை டேட்டா ப்ரொவைடர்ஸ் இருக்குது? 3 டேட்டா ப்ரொவைடர் இருக்குது. ஒன்று பார்த்தா அப்படின்னா SQL சர்வர், ரெண்டாவது OLEDB, மூணாவது ODBC. சரியா? ஸோ இதே ஒவ்வொரு டேட்டா ப்ரொவைடர்ஸ்க்குமே ஒவ்வொரு கனெக்ஷன், கமாண்ட், டேட்டா அடாப்டர் அண்ட் டேட்டா ரீடர் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து SQL சர்வர் அப்படின்னா அதோட கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து SQL கனெக்ஷன் சொல்லுவோம். OLEDB அப்படின்னா OLEDB கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ODBCனா ODBC கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, the connection object provides physical connection to the data source. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா பேஸ் கூட, அதாவது டேட்டா சோர்ஸ்னாலும் டேட்டா ஸ்டோர்னாலும் டேட்டா பேஸ்னாலும் ஒன்று தான். ஸோ டேட்டா பேஸ் கூட ஃபிசிக்கல் கனெக்ஷனை நமக்கு மேக் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தேன் அப்படின்னா அதில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டா பேஸை தான் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸை நான் என்ன செஞ்சுருப்பேன் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அப்போ தான் அது கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை எனக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸோ இதில் மொத்தம் 3 மெத்தட்ஸ்னால் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3 மெத்தட்ஸை பற்றி நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஓப்பன். இது வந்து கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது டேட்டா பேஸ் கூட. க்ளோஸ்னால் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிஸ்போஸ் அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தேன் அப்படின்னா கமாண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கமாண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, SQL கொரீஸை ஸ்டேட்மெண்ட்னாலும் SQL கொரினாலும் ஒன்று தான். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கமாண்ட் ஆப்ஜெக்ட்டு. இதில் வந்து SQL ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டோர்டு ப்ரொசீஜரை பற்றி இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்யலாம், லாஸ்ட்டில் படிக்கலாம். அப்புறம் நான் ப்ரீஃபாக என்ன செய்வேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸை இந்த கமாண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு பார்ப்போம். மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட் ரீடர், எக்ஸிக்யூட் நான் கொரி, எக்ஸிக்யூட் ஸ்கேலார், எக்ஸிக்யூட் XML ரீடர். எக்ஸிக்யூட் ரீடர் அப்படின்றது நார்மலாக SQL கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தடு. தென் எக்ஸிக்யூட் நான் கொரி அப்படின்றது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொன்ன பற்றியா, அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தடு. எக்ஸிக்யூட் ஸ்கேலார் அப்படின்றது இப்போ நான் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் டேட்டா பேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸிக்யூட் ஸ்கேலார் அப்படின்றது.
எக்ஸிக்யூட் எக்ஸ்எம்எல் ரீடர் அப்படின்றது நான் இப்போ வந்து SQL கொரியை பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அதாவது ப்ராசஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து XML ஃபார்மேட்டில் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸிக்யூட் XML ரீடர் அப்படின்றது. சரியா? தென் டிஸ்போஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் சொன்ன மாதிரி நான் அலோகேட் பண்ணியிருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் எனக்கு என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். தென் மூணாவது பார்த்தோன்னா டேட்டா ரீடர் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை கொரியை வந்து ப்ராசஸ் பண்ணி ஏதோ சம் டேட்டா எனக்கு என்ன செய்யுது கிடைக்கி அந்த டேட்டாவை ஜஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணி எனக்கு என்ன செய்யும், ஃபார்வர்ட் பண்ணிவிடும். இதுதான் இந்த டேட்டா ரீடரோட வேலை. மற்றபடி இது வந்து அப்டேஷன் எதுவும் அதில் செய்யாது. தென் இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா டேட்டா ரீடர் ரெக்வர்ஸ் ஏ லைவ் கனெக்ஷன் வித் டேட்டா பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், கனெக்ஷன் இருந்தால் கனெக்ஷன் இருக்கணும், அது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். இதில் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரீட் மெத்தட், இன்னொன்று இஸ் க்ளோஸ்டு மெத்தட். ரீட் எதுக்காக அப்படின்னா என்னோடய டேட்டா பேஸில் கர்சர் இப்போ ஒரு 4வது ரோவில் இருக்குது அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட் ரோவுக்கு கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரீடை தான் கொடுத்துருக்கேன் பார்த்தியா. மூவ்ஸ் த ரெக்கார்டு பாயிண்டர் டு த ஃபஸ்ட் ரோ. தென் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்றது டேட்டா ரீடர் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லைனா க்ளோஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதான் கொடுத்துருக்கேன். யூஸ்டு டு டிட்டர்மைன் இஃப் த டேட்டா ரீடர் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தியா. ஸோ டேட்டா ரீடர் வந்து க்ளோஸ் ஆகிட்டான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் 4வது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அடாப்டர் ஆப்ஜெக்ட். டேட்டா அடாப்டர் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா டேட்டா செட்டுக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து நான் ரிட்ரைவ் பண்ணும்போது எப்போல்லாம் நான் டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும் அப்போல்லாம் நமக்கு யூஸருக்கும் கொடுத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா செட்டில் ஒரு காப்பி என்ன செஞ்சுக்கிடும் வச்சுக்கிடும். சரியா? ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து நான் ஆக்சஸ் பண்ண டேட்டாவே அகைன் ஒரு டைம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கனெக்ஷன் மேக் பண்ணி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த டேட்டா செட்லேருந்து வாங்கிக்கிடலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது யூஸ் பாரு. செலக்ட் கமாண்ட், இன்சர்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட், டெலீட் கமாண்ட், இந்த 4 கமாண்ட்ஸும் இந்த டேட்டா அடாப்டர் என்ன செய்யுது, பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ செலக்ட் கமாண்ட் அப்படின்றது டேட்டா ஸ்டோர், டேட்டா ஆல்ரெடி நான் சொன்னல டேட்டா பேஸ்னாலும் டேட்டா ஸ்டோர்னாலும் டேட்டா சோர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ செலக்ட் கமாண்ட் அப்படின்றது டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, இன்சர்ட் கமாண்ட் தெரியும் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட்னா மாடிஃபை பண்ணுறது, டெலீட்னா டெலீட் பண்ணுறது. தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டேட்டா செட்டு. ஸோ நான் இதுதான் டேட்டா செட்டோட டயக்ராம். இதில் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். டேபிள் ஃபார்மேட்டில் என்னது, ரோ கலெக்ஷன் ஃபார்மேட் தான் டேபிள் ஃபார்மேட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து டிஸ்கனெக்டட் மோடில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டா பேஸ்லேருந்து இண்டிபெண்ட் ஆஃப் டேட்டா பேஸ். அப்படின்னா நான் ஒரு டேட்டா வாங்கணுன்னா டேட்டா பேஸை நான் வந்து என்ன சொல்கிறது, டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா பேஸுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதுதான் ஓகேவா. ஸோ டேட்டா பேஸில் தான் போய் வாங்கணும் அவசியம் இல்லை, டேட்டா செட்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் வாங்கும்போது டேட்டா அடாப்டர் என்ன செய்யுது, இதில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், ஏற்கனவே ஒரு வாங்கின டேட்டா அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாரு, 3rd பாயிண்டில் இந்த டேட்டா அடாப்டர் object provides a bridge between the data set and the data source அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுலேயுமே ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ எல்லாமே உண்டு. தென் இதில் வந்து டிஸ்கனெக்டட் மோடில் தான் இருக்கும், கனெக்ஷன் மேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் இதோட பர்பஸே. ஓகேவா? இவ்வளோ தான் டேட்டா செட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம இன்னும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் நமக்கு டாப்பிக்கில் வரும், அதை நம்ம என்ன செய்யலாம், லைவ் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.